GDS to MTS லிமிட்டட் டிபார்ட்மெண்டல் கம் எக்ஸாமினேஷன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்மளுடைய சிலபஸ் என்னென்ன, அதுக்கப்புறம் இந்த ஜிடிஎஸ்லேருந்து எம்டிஎஸ் ப்ரமோஷனுக்கு வந்துட்டு எலிஜிபிலிட்டி என்னென்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஜிடிஎஸ் வந்துட்டு நம்மளுக்கு 10th குவாலிஃபிகேஷன் 10th மார்க் வச்சு தான் வந்துட்டு ஜிடிஎஸ் போஸ்டிங் வந்துட்டு எடுப்பாங்க. ஸோ 10th மார்க் வந்துட்டு மோஸ்ட்லி 90% அபவ் இருந்துச்சு அப்படின்னா 95% அபவ் இருந்துச்சு அப்படின்னா கிடைக்கிறதுக்கு வந்துட்டு வாய்ப்பு இருக்குது. 490+ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேவா? அது இல்லாமல் இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் கொஞ்சம் மார்க் வந்துட்டு கம்மியாக இருந்தாலும் கிடைக்கும். இப்போ வந்துட்டு காம்படிஷன் வந்துட்டு ரொம்ப ஹெவியாக இருக்கிறதுனால 490+ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஜிடிஎஸ் வந்துட்டு ஜாப் கிடைக்கும். ஸோ ஜிடிஎஸில் வந்துட்டு 3 டைப் ஆஃப் ஜாப்ஸ் வந்துட்டு இருக்குது. அதாவது 2 டைப் தான், பிபிஎம் அண்ட் ஏபிபிஎம் தாக் சேவாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏபிபிஎம் தாக் சேவாக் வந்துட்டு ஒரே கேட்டகரிகளே வருவாங்க. அதுக்கு அடுத்த கேட்டகரி வந்துட்டு பிபிஎம் சொல்லிட்டு பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு பிஓஸில் வந்துட்டு அவங்க தான் ஹெட்டாக வந்துட்டு மேனேஜ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஏபிபிஎம் அப்படின்றவங்க வந்துட்டு அங்கேருந்து அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர். ஸோ அவங்க வந்துட்டு டெலிவரிக்கு வந்துட்டு போவாங்க பிஓஸில். அதுக்கப்புறம் இந்த தாக் சேவாக்குன்றவங்க வந்துட்டு எஸ்ஓவில் இருப்பாங்க. சப் ஆஃபீஸில் பேக்கராக வந்துட்டு அசிஸ்ட் பண்ணுவாங்க. இல்லைனா அங்கே வந்துட்டு டெலிவரி ஸ்டாஃப்ஸாகவும் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இவங்களோட பேசிக்ஸ் வந்துட்டு 10,000 அண்ட் தென் 12,000 இதுதான் பேசிக் பே வந்துட்டு இருக்கும். அந்த ஜிடிஎஸ்லேருந்து நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு மொத்தம் 3 இயர்ஸ் வரும். ஸோ அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஜிடிஎஸ் அண்ட் எம்டிஎஸ்லேருந்து எம்டிஎஸ் ஆகிறதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, அந்த எக்ஸாமுக்கான சிலபஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்துட்டு எந்த ஒரு குவாலிஃபிகேஷன் நீடும் கிடையாது. ஏன்னா அவங்க வந்துட்டு 10th குவாலிஃபிகேஷன் வச்சு தானே எக்ஸாமுக்கு வந்துட்டு எடுத்திருக்காங்க. ஸோ 10th குவாலிஃபிகேஷன் 18 இயர்ஸ் அபவ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஜிடிஎஸ்க்கு வந்துட்டு அப்ளை பண்ணி நம்ம வேலை வந்துட்டு கிடைக்கும். ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்துட்டு நோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்ட் ஏஜ் லிமிட் பார்த்தோன்னா நோ மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், நோ அப்பர் ஏஜ் லிமிட். ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி 12th முடிச்சிருக்கவங்க தான் வந்துட்டு வேலைக்கு வந்துட்டு அப்ளை பண்ணி ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் எஜுகேஷன் லிமிட் அண்ட் குவாலிஃபிகேஷனுக்கு வந்துட்டு எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது. அதுக்கப்புறம் சர்வீஸ் எலிஜிபிலிட்டின்னு பார்த்தோன்னா ஜிடிஎஸ்ஸாக 3 இயர்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக ஒர்க் பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஸோ போன வருஷம் 2024 வந்துட்டு சர்வீஸ் வந்துட்டு 2 இயர்ஸ் 1 இயர் வந்துட்டு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருந்தாங்க ஜிடிஎஸ்லேருந்து எம்டிஎஸ்க்கும். அப்புறம் வந்து எம்டிஎஸ் டு போஸ்ட்மேனுக்கு வந்துட்டு 5 இயர்ஸ்லேருந்து ஜிடிஎஸ் டு போஸ்ட்மேனுக்கு 5 இயர்ஸ்லேருந்து 4 இயர்ஸாக போட்டிருந்தாங்க. 1 இயர் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த 2025 நோட்டிஃபிகேஷனுக்கு வந்துருச்சுல்ல, ஸோ இதில் வந்துட்டு 3 இயர்ஸ் சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ சர்வீஸ் எலிஜிபிலிட்டி பார்த்தோன்னா 3 இயர்ஸ் ஆஃப் ரெகுலர் engagement as GDS. So any other eligibility condition prescribed in requirement rule shall also apply. ஸோ இது இல்லாமல் ரூல்ஸ் வந்து நமக்கு அப்பப்போ நோட்டிஃபிகேஷன் இருக்குல்ல, அதில் ஏதாவது நமக்கான ரூல்ஸ் வந்து எலிஜிபிலிட்டிக்கான ரூல்ஸ் போட்டாங்க அப்படின்னா அதுவும் அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ சிலபஸ் நெக்ஸ்ட்டு. ஸோ என்னென்ன எலிஜிபிலிட்டின்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு சிலபஸ் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரியும். ஸோ மொதல் வந்துட்டு பேப்பர் 1 பேப்பர் 2ன்னு சொல்லிட்டு பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 3 2 எழுதுவாங்க ஜிடிஎஸ்லேருந்து எம்டிஎஸ். பேப்பர் 1 வந்துட்டு நமக்கான இந்த சப்ஜெக்ட் பேப்பரும், அதுக்கப்புறம் பேப்பர் 3 வந்து லோக்கல் லாங்குவேஜ் அசஸ்மெண்ட்க்கான பேப்பரும் இருக்கும் ஜிடிஎஸ் டு எம்டிஎஸ் எக்ஸாமுக்கு. பட் இப்போ வந்துட்டு பேப்பர் 1 மட்டும்தான் போன இயர்லேருந்து. ஸோ அந்த பேப்பர் 1 வந்துட்டு 1 ஹவர் எழுதுவோம். நமக்கு டைமிங் வந்துட்டு 1 ஹவர், மொத்தம் 50 கொஷின்ஸு 100 மார்க்ஸ்க்கு. ஓகேவா? ஸோ அந்த 50 கொஷின்ஸ் வந்துட்டு மொத்தம் பார்ட் ஏ பார்ட் பின்னு சொல்லிட்டு 30 மார்க்ஸு 20 மார்க்ஸ்னு பிரிக்கிறாங்க. ஓகேவா? அதான் மொத்தமாக ஒரே கொஷின் பேப்பரில் தான் வரும். ஓகே? ஸோ இது வந்துட்டு மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸில் தான் வரும். பார்ட் ஏல வந்துட்டு போஸ்ட் ஆஃபீஸ் கைடு பார்ட் 1 அண்ட் போஸ்டல் மேனுவல் வால்யூம் 5. அதுக்கப்புறம் பார்ட் பியில் வந்துட்டு ஜிகே ஜென்ரல் அவேர்னஸ் ஃபார் நாலேஜ் அண்ட் பேசிக் அரித்மேட்டிக். ஓகேவா? ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு போஸ்ட் ஆஃபீஸ் கைட் பார்ட் 1ல் என்னென்ன டாபிக்னு பார்த்துக்கலாம். ஆர்கனைசேஷன் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், டைப்ஸ் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸஸ், பிஸ்னஸ் ஹவர்ஸ், பேமெண்ட் ஆஃப் போஸ்டேஜ், ஸ்டாம்ப்ஸ் அண்ட் ஸ்டேஷ்னரி, general rules as to packing, sealing and posting, manner of affixing postage stamps, methods of address, post boxes and post bags, duties of letterbox peon, official postal articles, prohibited postal articles, products and services, mails, banking and remittance, insurance, stamps and business.
இந்தியா போஸ்ட் வெப்சைட்டில் வந்துட்டு இந்த போஸ்ட் ஆஃபீஸ் கைட் பார்ட் 1ன்னு சொல்லிட்டு போட்டோம்னா நமக்கு அந்த பிடிஎஃப் வந்துட்டு டவுன்லோட் ஆகும். ஓகேவா? ஸோ அதை வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதில் இருக்கிறத படிச்சுக்கலாம். அது இல்லாமல் நம்ம வீடியோஸ் வந்துட்டு இதுக்கப்புறம் கண்டினியூஸாக போடணும், அதையும் பார்த்து படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு போஸ்டல் மேனுவல் வால்யூம் 5ல் ஒன்லி டெஃபனிஷன்ஸ் மட்டும்தான். அதில் வந்துட்டு 4 டாபிக்ஸ் இருக்கும். ஆனால் அதில் டெஃபனிஷன் மட்டும்தான் நமக்கு இந்த எம்டிஎஸ் பேப்பருக்கு தேவையானது. ஸோ அதில் போஸ்ட் ஆஃபீஸ் கைட் பார்ட் 1 23 கொஷின்ஸ் அண்டு போஸ்டல் மேனுவல் வால்யூம் 5ல் வந்து மொத்தம் 7 கொஷின்ஸ். இந்த 30 × 2 60 மார்க்ஸ்க்கு வந்துட்டு நம்ம பார்ட் ஏல வந்துட்டு கவர் ஆகும். அடுத்து பார்ட் பியில் வந்துட்டு ஜென்ரல் அவேர்னஸ் ஃபார் நாலேஜில் 10 கொஷின்ஸு, பேசிக் அரித்மெட்டிக்கில் 10 கொஷின்ஸு. ஸோ ஜிகே வந்துட்டு மோஸ்ட்லி நம்மளால் அவ்வளோலாம் வந்துட்டு படிக்க முடியாது. ஒவ்வொன்றா உட்காந்து படிச்சுட்ருக்கிறதுக்கு வந்துட்டு டைம் இருக்காது. மோஸ்ட்லி வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸாக நிறைய வந்து பாருங்கள். யூடியூப்பில் வந்துட்டு நிறைய சேனல்ஸில் நிறைய வீடியோஸ் வந்துட்டு போட்டிருப்பாங்க, ஜிகே கொஷின்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்துட்டு நீங்கள் ரொட்டீனாக அப்படியே பார்த்துட்டே வந்திங்கன்னா அதுலேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் வரும், அதை ஈஸியாக அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்னென்ன டாபிக்ஸ் வந்துட்டு கவர் பண்ணுறாங்கன்னா இந்தியன் ஜியாகிரஃபி, சிவிக்ஸு, ஜிகே, இந்தியன் கல்ச்சர் அண்ட் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், எத்திக்ஸ் அண்டு மாரல் ஸ்டடி. அப்புறம் பேசிக் அரித்மெட்டிக்கில் போர்ட் மாஸ், ப்ராக்கெட்ஸ், ஆர்டர், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன். அதுக்கப்புறம் பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், ஆவரேஜ், டைம் அண்ட் ஒர்க், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் அண்ட் யூனிட்டரி மெத்தட். இது ஒரு 10 கொஷின். ஓகேவா? மொத்தம் இது ஒரு 10 20 கொஷின் 40 மார்க்குக்கு. ஸோ நமக்கு டோட்டலாக வந்துட்டு ஜிடிஎஸ் டு எம்டிஎஸ் எக்ஸாமு 1 ஹவர் நடக்கும். ஒரே ஒரு பேப்பர் மட்டும்தான். அதுக்கு மொத்தம் 100 மார்க்கு. ஓகேவா? மொத்தம் 2 பார்ட்டாக பிரிச்சுருக்காங்க. போஸ்ட் ஆஃபீஸ் கைடு பார்ட் 1 அண்டு போஸ்டல் மேனுவல் வால்யூம் 5ம், அதுக்கப்புறம் ஜிகேவும் பேசிக் அரித்மெட்டிக்ஸும். ஓகே, தேங்க்யூ.